வணக்கம் அன்பான ரிஷபராசி நேர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிற சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்திலே பவனி வருகின்ற அற்புதம் என்பது இந்த ராசி ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த அற்புதமான காலபுருஷ தத்துவத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமையப்பெற்ற அற்புதம் என்பது பொருளாதாரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ராசி என்றும் சொல்லலாம். அழகு நிறைந்த ராசி என்றும் சொல்லலாம். கலத்திரக்காரகன் 12 ராசிகளிலே காலபுருஷ தத்துவத்தில் இந்த 7ஆம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய காரகனாக இருக்கக்கூடியவர்கள் அழகு நிறைந்த அற்புதமான சொகுசாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய 4ஆம் இடம் வீடு வாசல் சிம்மாசனத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், மாடி மேல மாடி மெத்த மேல மெத்தைகள் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது வீடு வாசல்களிலே சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இலக்கணமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்காக இந்த பங்குனி மாதம் என்று சொல்ல போகின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்கின்ற பொழுது 10ஆம் இடத்திலே அமைய பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 7/12 கூடையவர் விரையாதிபதி, குடும்ப 7/12 கூடையவர் கணவன் மனைவிகளை சொல்லக்கூடியவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் 11ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. நிறைய சகோதரிகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்கள் சகோதரன் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்களிலே அனைத்தும் சுபூகமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த பங்குனி மாதம் ராசி பலன்கள் என்பது கிரகங்களில் சஞ்சாரங்கள் ரிஷப ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் லாபாதிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் ராகு பகவானும், 11ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சனி பகவானும் அமையப்பெற்று சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே 3 குடையவர் அமையப்பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருந்து அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே பெரிய மனிதர்கள் தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் சொத்து சுகங்களின் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சொல்லவே தேவையில்லை. தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுபகிரகம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாக்குகளையும் லாபாதிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் இருக்கின்ற அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற அமைப்பு, இனி வருகின்ற பொருளாதாரம் மூத்த சகோதரி சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது ரிஷப ராசிக்கு இருக்கின்றது. ரிஷப ராசி பேரு புகழும் நல்லதொரு மாற்றத்தை பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது 11ஆம் இடத்திலே சுகாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்ற அமைப்பு. ராசி அதிபதி 6 கூடையவர் ரிஷப ராசிக்கு அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி அதாவது வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த பங்குனி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 6 கூடையவர் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார். எடுக்கின்ற 5ஆம் இடம் சிந்திக்கின்ற திறன்களிலே எதிர்பார்த்த ஒரு நல்லதொரு மாற்றத்தை, ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த ஆசைகளுக்கெல்லாம் நினைக்கின்ற காரியங்களிலே உங்களுக்கு சிந்திக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அந்த 11ஆம் இடமே விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளும் ஆன்மீகம் சார்ந்து செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ரிஷபராசி திரைவிட சம்பந்தப்பட்ட துறைகளிலும் அழகு சார்ந்த துறைகளிலும் தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலுமே இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலுமே மின்னக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி லக்கணத்திற்கு மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தில் 10வது இடமாக அமையப்பெற்ற 12 ராசிகளிலே தொழில்களிலேயும் ஜொலிக்கக்கூடிய ஒரு லக்கணம் என்றால் இது இந்த ரிஷப ராசி லக்கணமாக இருக்கின்றது. உங்களுக்காக இந்த மாதத்திலே நடைபெறுகின்றது என்பது ராசிக்கு பொதுவாக சொல்லப்போனால் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 குடையர் லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். வேலைகளிலே எதிர்பார்த்த ஒரு அமைப்பு, கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே ஒரு திருப்தியை கொடுக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள், அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. குழந்தைகளுக்காக எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதன் 6 குடையவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை குலதெய்வங்கள் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது பரிபூர்ணமாக இருக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பங்குனி மாதமாக இருக்கின்றது. இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு 9-10 கூடையவர் பாக்கியாதிபதியும் தொழில் சாணாதிபதியும் காரகனாகவும் ஒரே கிரகமாக அமைய பெற்று 2 கிரகங்களும் சூரியனும் சுக்கிரனும் சேர்கின்ற இந்த இடங்களிலே
இங்கே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, சனி பகவானும் இங்கே 9 10 கூடையவர் சேருகின்ற அமைப்பு, மூன்று கிரகங்களில் சேர்க்கை என்பது அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்கு இந்த மாதத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் என்பது தொழில் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. வேலை சார்ந்தும் வேலை தொழில் சார்ந்தும் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. வேலை தொழில்களுக்கு சொல்லக்கூடிய சனி பகவான் காரகனாகவும் சாணாதிபதி வேலைகளுக்கு இருக்கக்கூடியவரும், இரண்டுக்குமே ஒரே கிரகம் தொழில் சனாதிபதியும் வேலைகளுக்கு சொல்லக்கூடிய சனி பகவானும் இரு கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு 11ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் தொடர்பு சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்ற அமைப்பு தொழில்களிலே வேலைகளிலே எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை ரிஷப ராசிக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, இதனால் வரையில் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 4லே கேந்திர ஸ்தானங்களிலே தன்னுடைய வீட்டுக்கு மறையாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்திலே குரு பகவானுடைய அமைப்பு மட்டுமல்ல, தேவகுருவும் அசுரகுருவும் ரிஷப ராசிக்கு பலமாக இருக்க போகின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது. ஆகையால் குடும்ப ஸ்தானங்கள், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் முயக்கூடிய ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் 3ஆம் இடத்தை அதிபதி பார்க்கின்றார். கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்ல, எதிர்பார்க்கின்ற முயற்சிகள் அனைத்தும் சிறுதூர பயணங்கள், இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாது 4ஆம் இட வீடு வாசல் சார்ந்து வேறு வீடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, குடிபோகக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கப் பெறுகின்றது. நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 9 10 கூட லாபசானத்திலே இருக்கின்ற பொழுது பாக்கியத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற, தகப்பனார்களால் வெகுமதி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் சனி சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் லாபசானத்தில் இருக்க தகப்பனார் குழந்தைகளுக்குள்ளே சற்று பொருளாதார சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களிலே தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலேயே சற்று குழந்தைகளாக உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் பொருளாதார சம்பந்தப்பட்டு தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. ஊதிய உயர்வுகள் இடமிட்ட இடம் நாடுக்கு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலே 8 கூடவர் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, 6 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். வக்கர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற அற்புத உயர்வு, வேலைகளிலே தொழில்களிலே நல்ல மாற்றம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்றாலும் 8 கூடவர் இங்கே பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் ரிஷபராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் குடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றது. காரணம் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கின்றார். பல கஷ்ட நஷ்டங்கள் பட்டாலும் லாபம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க போகின்றது. அழகு அற்புதம் நிறைந்த ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது 3ஆம் இடம் முயற்சிக்கின்ற காரியங்கள் 3ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றார். 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை லாபஸ்தானத்தில் பார்க்க இருக்கின்றார். குழந்தைகளால் எதிர்பார்த்த நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கின்றது. ஆசை அபிலாசைகள் வெற்றிகள் கிடைக்கப் பெறுகின்ற மூத்த சகோதரிகளால் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்ற மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. 7ஆம் இடம் 12ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் அவர் 10ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது ராசியே பார்க்க இருக்கின்றார். கல்யாண வைபவங்களில் இதனால் வரையில் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு அது ஒரு வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரியம். வீரிய சாணம் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர், மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய 4வது பார்வை என்பது உங்களுடைய அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது ரிஷபராசியை பார்க்க இருக்கின்றது. ஆக உங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்திலே 6 கூடவர் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடன் குடுக்கல் வாங்கல் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் ராசிக்கு 12லே இருந்து சுபகாரியங்கள் சுவனுகோள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, காலபுருஷ தத்துவத்தில் 7வது இடத்தையே ராசி அதிபதியே பார்க்கின்றார் சுக்கிரன். அது மட்டுமல்ல 8ஆம் இடத்தை 8 கூடவர் குரு பகவானும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த 5ஆம் இடத்தை 5 கூடவரும் பார்க்க இருக்கின்றார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர். அது ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. கோச்சார கிரகங்களின் ராசிகள் என்பது உங்களுடைய பிறந்த கால ஜாதகங்கள் சற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது அற்புதம் என்பதும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கோச்சார கிரகங்களின் பலன் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தசாபுத்தியாக இருக்கின்றது. அதையும் பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதரிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்புகளும் இருக்கப் பெறுகின்றது. ஆகையால் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை இந்த முயற்சிக்கின்ற காரியங்கள் என்னதான் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தாலும் சுபகிரகம் இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் வீடு சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்து குலதெய்வங்களின் அருள்களால் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது உங்களுடைய ஆசை அனைத்தும் வெற்றியை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 11வது இடத்திலே சுக்கிரனும்
இங்கே சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நாளுக்குடையவரும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு, குழந்தைகளால் எதிர்பார்த்த பேர் புகழும் அந்தஸ்துகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் ரிஷபராசி கல்யாண வைபவங்கள் சுபகாரிய சுகநிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசி. இந்த ராசி 2ஆம் இடம் மட்டும் அல்லாதது. இந்த ரிஷப ராசி என்பது நில ராசியில் பிறந்த அமைப்புகள், நிலப்புலன்கள், சொத்து சுகங்கள், வீடு வாகனங்கள், ஆபரண நகைகள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளும் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான நல்லதொரு யோகத்தை இந்த பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அமைப்பு என்பது லாபஸ்தானத்திலே முருகப்பெருமான் இருந்து இந்த 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த பங்குனி உத்திரம் என்பது இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அமாவாசை திதி என்பது பங்குனி 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த விசேஷங்களிலே கலந்து கொண்டு உங்களுடைய அற்புதமான இந்த பங்குனியின் அற்புதமான யோக பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நவகிரகங்களும் குலதெய்வங்களின் அருள் ஆசியும் உங்களுக்கு அற்புதமாக வாரி வழங்கப் போகின்ற சிற ராசியில் எதையுமே நிரந்தரமாக உங்களுடைய பேச்சு என்றாலே ஒரு அழகுகள் நிறைந்த 2ஆம் இடத்திலே அந்த 2 குடையவரும் 11ஆம் இடத்திலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சிவராசிக்கார நேர்களுக்கு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.